ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன்ட் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ். இந்த எக் நூடுல்ஸ் ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியில் இதை போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு இப்போவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரணும் சாஃப்டாக, அது வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வேகும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நூடுல்ஸ் ரொம்பவே சாஃப்டாக தனித்தனியாக உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இது ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெசுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கும். இது கரெக்டான அளவு. ஸோ இதை நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எக் நூடுல்ஸ்க்கு நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ 3 முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். முட்டையை ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே எக் நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ முட்டையை நம்ம தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே அது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம போடுற எந்த வெஜிடபிள்ஸுமே ரொம்ப நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ரொம்ப பொன்னிறம் ஆகணும்லாம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக கலர் மாறிச்சினாலே போதும். இது கூட நீங்கள் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் கேப்சிகம் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ஒரு ஹாஃப் குக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கோங்க, இல்லைனா சாஸ் தீஞ்சிடும். சாஸோட டேஸ்ட் மாறிடுச்சு அப்படின்னா நூடுல்ஸ் நல்லா இருக்காது. சாஸ் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் நான் வடித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணியிலையும் ஒரு டைம் அலசிட்டேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட இந்த நூடுல்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு குத்திட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது நூடுல்ஸ் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டு அப்பப்போ அந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஆப்ஷனல் தான். நான் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிட்டு அதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எக் ஃபஸ்ட்டு, அது இது கூட சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வேணால் ஒரு டைம் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமுமே அந்த எக் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக எக் நூடுல்ஸில் பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்பவே குயிக்காகவும் நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி நூடுல்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஒரு வெஜிடபிள் கூட நீங்கள் மஷ்ரூம் இல்லை பன்னீர் எது வேணாலும் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.